வணக்கம். நல்லா இருக்கீங்களாக்கா? வணக்கம்மா. நான் நல்லா இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய பிரதேச மாநில போபால் தொகுதி மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரக்யா தாக்கூர் அவர்கள் அண்மையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது, தங்கள் மகள்கள் இந்துக்கள் அல்லாதவர்களின் வீடுகளுக்கு செல்வதை தடுக்க வேண்டும், கேட்காவிட்டால் அவர்களின் கால்களை உடைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரக்யா சிங் போபால் தொகுதியோட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, அதாவது இந்து மதத்தை சாராதவங்க வீட்டுக்கு உங்க பொண்ணுங்க பொண்ணா காலை விட்டுங்க என்று சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய அளவுல அது ஒரு பேசும் பொருளாயிருக்கு, சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க இப்ப மட்டும் அந்த மாதிரி பேச கிடையாது. அவங்க வழக்கமா அவங்க கலந்துக்கிற நிகழ்ச்சிகள்ல சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, மாலகேன் குண்டு வெடிப்புன்னு இருக்கு, அதுல ரொம்ப புகழ் பெற்றவங்க. குண்டு அந்த கலாச்சாரத்துல அவங்க புகழ் வாய்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு உங்க பொண்ணுங்களோட காலை வெட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, உங்க பொண்ணுங்களோட கழுத்தை வெட்டுங்கன்னு சொல்லாம விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சி அடையலாம். காலோட போயிட்டாங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், கழுத்தை வெட்டணுமான்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி நடந்து கொண்ட நிகழ்வுகள்லாம் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். மகாத்மா காந்தி தேச தலைவர் அவர்கள் இறந்து 77 ஆண்டுகள் ஆகிறது. அவருக்கு இன்னும் அவருடைய நினைவு நாள்ல அவருடைய பொம்மை உருவத்தை செஞ்சு இன்னும் சுட்டு அதை சொல்லி, யாரு பேரை சொல்லினா கோட்சேவின் புகழ் ஓங்குக என்று சொல்லி கோட்சே புகழ் பாடக்கூடிய அந்த கூட்டம் தான் இவங்க. அதை என்னன்னு சொல்லிக்குவாங்கன்னா கோட்சேயிசம், அது அவங்களுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள். அப்படி உயிரையே எடுக்கக்கூடியவங்க தான் அவங்க. அப்படிப்பட்டவங்க காலை மட்டும் வெட்ட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோட அந்த அளவுல இருக்குதுன்னு அப்படின்னு நினைச்சுக்கலாம். இந்த கட்சியோட கொள்கை எப்படி, இந்து மதத்தை தவிர மற்ற மதத்தை சார்ந்தவங்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மாட்டு இறைச்சி வச்சிருந்தா அதை வச்சு ஆளுங்களை கொள்ளுவாங்க. நிற பாகுபாடு, மொழி, என்ன மொழி பேசுறாங்க, ஸ்ரீராம் என்று சொல்லலைன்னா அதுக்காக கொள்ளுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் வட மாநிலங்கள்ல இருக்காங்க. அதனால இந்த அம்மா எப்பயுமே பிரக்யா தாக்கூர்ன்றவங்க சர்ச்சைக்குரிய வகையில தான் செயல்படுவாங்க. ஏன்னா அவங்க தீவிர RSS இந்துத்துவ கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதனால் அவங்க இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய வகையில பேசிட்டு இருக்காங்க. இது மிகவும் கண்டனத்துக்குரியது. அவங்கள கைது செய்யணும். பிள்ளைங்களை வீட்டை விட்டு போயிட்டா மருத்துவர்களும் சரி, மனநல ஆலோசகர்களும் சரி, பிள்ளைங்கள அடிக்காம வளர்த்துங்க என்று சொல்லித்தான் நம்ம இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிள்ளைங்களை யாரையும் அடிக்க கூடாதுன்னு. ஆனா இவங்க பெற்றோர்கள் உங்க பேச்சை கேட்கலன்னா அடிங்க, திட்டுங்க, உங்க எதுக்கு வர வரைக்கும் அவங்க உங்க கண்ட்ரோலுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் அதுக்காக வேண்டி நீங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதம் தொடர்பான நிகழ்ச்சியில பேசும்போது அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதுதான் அவங்க கொள்கையும் கூட. அதனால அவங்க பேசியிருக்காங்க. மத வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறாரே. மதவாதைய வெறுப்புணர்வே பேசுறாங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவங்க RSS சித்தாந்தத்தை பின்பற்றுவதனால அவங்களுடைய கொள்கை என்ன, அகில இந்திய அளவுல இது இந்து நாடாக, இந்து ராஷ்டிரமாக இந்த நாட்டை அமைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கொள்கை. அதனால ஒரே மதம், இந்து மதம் மட்டும்தான் இருக்கணும் என்று அவங்க நினைப்பதனால அவங்க எப்போதுமே மதவாதத்தை பரப்புவது மட்டுமே அவங்களுடைய நோக்கம். நாட்டில் இப்படி பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு காரணம் என்ன? கட்டாயம் தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தமிழ் மக்கள் என்ன காரணம்னு பார்த்தா, தமிழ் மக்கள் எப்போதுமே மத நல்லிணக்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. அரசியலமைப்பின் சட்டத்தின்படி செயல்படக்கூடியவர்களாக இருக்காங்க.
அது மட்டும் இல்ல, இங்க இங்க இருக்கிற அரசியல் சித்தாந்தம் எப்போதுமே இந்த மதவாத அரசியலுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள போகவே மாட்டாங்க. அதுவும் தமிழ் மக்கள் எப்படி இருக்காங்கனாக்க, ரம்ஜான் என்றால் இந்துக்கள் வீட்டுக்கு பிரியாணி வரும், பொங்கல் என்றால் இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு பொங்கல் போகும். அந்த பொங்கல் பொருட்கள்லாம் அவங்க வீட்டோட அவங்களோட போய் சேர்ந்து கலந்து நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதே போலதான் கிறிஸ்மஸ் என்றாலும் அவங்க கிறிஸ்டியனோட கேக்குகள் இந்துக்கள் வீட்டுக்கு வரும். இப்படி இங்க யாருமே அந்த மத உணர்வோட இங்க நடந்துக்கிறது இல்ல. இவங்க வீட்டு குடும்ப இந்துக்கள் வீட்டு குடும்ப நிகழ்ச்சிக்கு இஸ்லாமியர்கள் வருவாங்க, இஸ்லாமியர் வீட்டு குடும்ப நிகழ்ச்சிக்கு கிறிஸ்துவர் வருவார்கள். இங்க அப்படி ஒரு பாகுபாடு தமிழ்நாட்டுல எப்போதுமே இருந்ததில்ல, அரசியல் ரீதியாகவும் சரி மக்களிடமும் சரி. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் தலைவர்கள், இப்ப பெரியார் காயிதே மில்லத் கூட தொடர்பு, முஸ்லிம் லீக் கட்சியோட தொடர்பு வச்சு பெரியார் காலத்துல இருந்தே இங்க பெரியார், அண்ணா, கலைஞர் இப்படி அவங்க காலத்துல இருந்தே இஸ்லாமியர்களோட தொடர்பு கூட்டணி வச்சு இங்க அந்த அரசியல் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அவங்க எப்படி அரசியல் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தினாங்களோ அந்த அரசியல் ரீதியான மாற்றம் சமூக ரீதியான மாற்றமாகி இங்க சகோதரத்துவத்தோட தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்காங்க. அதான் காரணம். வட மாநிலங்களில் மதவெறுப்பு அரசியலை கையில் எடுக்கும் பாஜக தமிழ்நாட்டில் அத்தகைய அரசியலை கையாளாமல் தடுப்பது எது? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது தமிழ்நாட்டுல இங்க 120, அதாவது ஆர்எஸ்எஸ் உருவான காலகட்டத்திலே தான் சுயமரியாதை இயக்கமும் இங்க உருவானது. 1925ல முதல்ல ஆர்எஸ்எஸும் உருவானது, சுயமரியாதை இயக்கமும் உருவானது. இரு பெரும் சித்தாந்தங்கள் அகில இந்திய அளவுல பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. ஆர்எஸ்எஸ் அரசியல் கட்சியாகத்தான் இன்றைய பிஜேபி இருக்கிறது. இங்க சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகமாக 1944ல பெயர் மாற்றம் பண்ணப்பட்டு அதுல இருந்து பிரிஞ்சவர் தான் அறிஞர் அண்ணா. 1949ல திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி பெரியாரின் கொள்கைய இங்க அறிஞர் அண்ணா தன்னுடைய கட்சியோட கொள்கையை வச்சு இங்க செயல்பட்டு இருக்காரு. அதே போல அங்க ஆர்எஸ்எஸ் கொள்கைய பிஜேபி தன்னுடைய கட்சியோட கொள்கைய வச்சு பிஜேபி செயல்பட்டு இருக்கு. அகில இந்திய அளவுல இந்த மத அரசியல் ஈடுபட்டாலும் தமிழ்நாட்டுல இங்க திராவிட இயக்கம் இங்க தமிழ்நாட்டுல தான் ஆரிய திராவிட போர் நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கு. அதை இந்த தமிழ் மண்ணுல தமிழ் மக்களோடு உணர்வு ரீதியாகவும் ரத்தத்தோடு ரத்தமாக கலந்து இந்த பார்ப்பனிய மேலாதிக்க எதிர்ப்பு அந்த சித்தாந்தத்தை திராவிடராகிய தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டதால் அவங்க மத அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை. இத்தகைய வெறுப்பு அரசியலை தமிழ்நாடு அனுமதிக்குமா? கட்டாயம் இந்த மாதிரி மத அரசியல தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் தான் அகில இந்திய அளவுல 2014ல குஜராத் மாடல் என்று சொல்லி இந்திய அளவுல அவங்க பிரச்சாரம் பண்ணனதே, குஜராத் மாடலை நாங்க கொண்டுட்டு வரோம், இந்திய அளவுல கொண்டுட்டு வரோம் என்று சொல்லித்தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு சீட்டு கூட கொடுக்கல. 2014லயும் சரி தமிழ் மக்கள் ஏத்துக்கவே இல்லை. அதே போலத்தான் 2019லயும் அதே குஜராத் மாடலை தான் தூக்கிட்டு வந்தாங்க மோடி பிரதமர். அப்போதும் தமிழ் மக்கள் பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல. அதே போலத்தான் இப்போ 2024லயும் அதே பிரதமர் அதே குஜராத் மாடல் இப்பயும் ஒரு சீட்டு கூட பிஜேபிக்கு இல்லை. ஏன்னா ஒரு நூற்றாண்டு காலமாக நான் முன்ன சொன்ன மாதிரி திராவிட இயக்கங்கள் பண்பட்டு இத ஆரிய திராவிட போர் அந்த பார்ப்பனிய மேலாதிக்கத்தை இங்க பிஜேபி என்பது ஒரு மக்கள் விரோத கட்சியாக செயல்பட்டு இருக்கு. அதை தமிழ் மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அது பிஜேபி கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாமே இப்ப நீட்டாக இருந்தாலும் சரி, 3 வேளாண் சட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல வகுப்பு வாரிய
திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே மக்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டுட்டு வந்ததுனால தமிழ் மக்கள் முதல் எதிர்ப்பு குரலாக ஒழிப்பது தமிழ் மக்களின் குரலாகத்தான் இருக்குது. பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு நாளும் கால் ஊன்றிட முடியாது. அது இயல்பாகவே மக்கள் மத்தியில பதிஞ்சு போயிடுச்சு. நன்றிம்மா, வணக்கம்.